ஹலோ சோல்ஜர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சாப்பிட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அப்படிலாம் இல்ல. இந்த சோல்ஜர்ஸ் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கு இப்ப யாரை பத்தி பேச போறோம் அப்படின்ட்டு. மிஸ்டர் கேக்கு வந்து ஒரு காப்பி ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அத வீடியோட காப்பிரைட் ஸ்பீட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. இதனடா புதுசு, யூடியூப் சேனல்னாலே காப்பிரைட்ஸ் வருது, இந்த மாதிரி வர ரைட்ஸ் வருது, ஸ்ட்ரைக் வரல, சகஜம் தானே அப்படிங்கிறது எல்லாரும் தெரியும். வரது பிரச்சனை இல்ல, அது எது மூலியமா எப்படி வருதுன்னு தெரியுது இருக்குல்ல. இப்ப வந்து மிஸ்டர் கேக் யாருன்னா பொதுவா எல்லாருமே நடக்கிற எல்லா மூவியும் போடுவாப்ல, எல்லாமே போடுவாப்ல. அந்த மாதிரி அந்த மனுஷன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு, அது காப்பி ஸ்ட்ரைக் வந்து என்ன அப்படின்னா, ஒரு இன்ஃபுளுசர் வந்து ஒரு ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. அந்த வந்து ஸ்கூலுக்கு வந்த இன்ஃபுளுசர் வந்து அங்க இருக்கிற பசங்களுக்கு படிப்பு முக்கியம் இல்ல, ஸ்கில் தான் முக்கியம். அந்த இன்ஃபுளுசர் சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. உனக்கு ஏன் வயிறு எரியுது? எதிராளி முன்னாடி அசிங்கப்படுத்தின லெப்ட் செருப்பால அடிப்பேன். அந்த இன்ஃபுளுசர் யாரு தெரியுமா? எனக்கு வயிறு எரியல, நல்லா கூப்பிட்டு நல்ல விஷயமா முதல்ல வரமாட்டேங்க. நான் இன்ஃபுளுசரே கிடையாது. நான் பெரிய லெவலுக்கு போனா இல்ல ஏதோ ஒண்ணு. அந்த இன்ஃபுளுசர் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு யாராவது போனவங்களா? 12 மணிக்கு மேல விட்டு வெடிய ஓட்டுறவங்க அவங்க எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? ஸ்கூலுக்கு இன்வைட் பண்ணி, அதுவும் கோடியர்ஸ் எனக்கு இன்வைட் பண்ணி, அந்த பொண்ணு வேற என்ன சொல்லிருக்கு, இங்க வந்து உங்களுக்கு படிப்பு முக்கியம் இல்ல, ஸ்கில் தான் முக்கியம். அந்த பொண்ணு என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு அந்த பொண்ணோட பேச்ச கேட்டு ஸ்கில் தான் முக்கியம். அந்த பசங்க இந்த அக்கா இவ்வளவு அழகா என்ன ஸ்கில் கொஞ்சம் தெளிவா சொன்னீங்க. 1000 ரூபாய் செலவாகும், பரவாயில்லையா? ஓ 1000 ரூபாய் ஸ்கில்லே காமிப்பாங்க வேற. அவங்க பவரா இருந்துகிட்டு என்னடா இந்த அக்கா ஸ்கில் வச்சிருக்கேன் இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தா பசங்களுக்கு என்ன கிடைக்கும்? சோ எனக்குள்ள இதுல 2 விஷயம் ரொம்ப இரிட்டேட் ஆகிற விஷயம். மொத விஷயம், எதுக்கு யார் இன்ஃபுளுசர் கூப்பிடணும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களதான் கூப்பிடணும். இப்ப நீ சொல்ல, இப்ப யார் இன்ஃபுளுசர் கூப்பிடலாம்? இப்ப வந்து ஒரு 1330 திருக்குறள் 1330 திருக்குறள்ல மனப்பாடம் பண்ணிருக்க ஒரு ஆளு, 1033 திருக்குறளை 330 திருக்குறளை ஒருத்தர் இது டேலண்டான ஆளு. ஆனா இந்த மனுஷனை கண்டு கூட மாட்டாங்க. ஒரு டூ பீஸ் போட்டுட்டு, ஒரு பிக்னியை போட்டு, ஒரு கிளாமரா நடிச்சுக்கிட்டு கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளுங்களை இந்த இன்ஃபுளுன்ஸ் பண்ணி காலேஜ் கூட்டி இன்வைட் பண்ணா அடுத்த வர ஜெனரேஷன் எதை பண்ணுவாங்க? அதுதான் பண்ணுவாங்க. எதை பண்ணுவாங்க? திருக்குறளை மனப்பாடம் பண்ணுவாங்க. என்னடா திருக்குறளை மனப்பாடம் பண்ணி என்னடா பிரயோஜனம்? இப்ப அந்த ஆள் மூலையில் நிக்கிறான் கை கட்டிக்கிட்டு, இந்த அக்கா பாரு ஸ்டேஜ்ல ஏறி பேசுது அப்படின்ட்டு இவங்க என்ன சொல்ற அப்படின்னா, இப்ப வந்து பர்சனை தாக்கிதான் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த பர்சன் டைரக்டா இவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த வீடியோ ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்ப எக்ஸாம்பிள் நான் உன்னை பத்தி நான் பேசிருக்கேன், அது உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, எங்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணும், தப்பா இருக்கு, அதை ட்ரிம் பண்ணுங்க, கட் பண்ணுங்க, இல்ல சாரி இதுவே ஏதாச்சும் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கார்பரேட் கம்பெனியை, ஒரு இந்த மாதிரி சோசியல் மீடியா மெயின்டைன் பண்ற கார்பரேட் கம்பெனி வாரட்ஸ்னு ஒண்ணு வச்சிருக்காங்க பாத்தியா, அவங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி என்ன ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு, எனக்கு பதிலா நீங்க அட்வொகேட் மாதிரி இருந்து அந்த வீடியோ ரிமூவ் பண்ண சொல்லுங்க, இல்லன்னா ஸ்ட்ரைக் அடிச்சுன்னு சொல்லி மிரட்டுங்க அப்படின்ட்டு மிரட்ட வச்சிருக்காங்க. பேச ஹம்பிளாவே பேசவே இல்லை, முதல்ல ரெக்வெஸ்ட் பண்ணணும், பண்ணுங்க மிரட்டி வீடியோ ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க. இப்ப அதுதான் அவர் புலம்பிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த வீடியோ சொல்லும் போது இவங்களுக்கு வேற இன்கமும் கிடையாது. ஒன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி உள்ள ஆளுங்க தான் இப்ப நம்ம மிஸ்டர் கேக்கு, இப்ப ஏடிவிடி, இவங்களா மட்டும்தான் தப்பா தட்டி கேட்கிற இடத்துல நின்று இருக்காங்க. இவங்க மாதிரி இப்ப எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சா இவங்களுக்கே என்ன நதினா அடுத்து வேற யாரும் வீடியோ பண்ண மாட்டாங்க. இதே மாதிரிதான் என்னோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சும் போச்சு. ஞாபகம் இருக்கா, போன வருஷம் இதே மாதிரி பிக் பாஸ் வீடியோ போட்டேன். என்னோட உரிமை, நான் வீடியோ போடுறேன், அதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு லாஸ்டா 80 நாள் போனதுக்கு அப்புறம் சேனல் ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்கிட்டாங்க. சோ நான் வந்து தப்பா பேச கிடையாது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எதுக்கு யூடியூப் வச்சிருக்காங்க? எல்லா விஷயமும் நல்லதாவே பேசணும்னா எதுக்கு இந்த சோசியல் மீடியால? அப்ப உங்களுக்கு தனிப்பட்ட ப்ரொமோஷன் மாதிரி வச்சுக்கணும். என்னோட கருத்தை நான் பேசுறது சோசியல் மீடியா இருக்கு. உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி பேசணும், இல்லன்னா ஸ்ட்ரைக் அடிச்சிடும், சேனல் தூக்கிறோம் இது பண்ணும்போது எதுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்? என்னோட ஸ்பீச் சுதந்திரமே இல்லையா? அதுதான் அவர் வைக்கிற கருத்து, எங்களுக்கு அதுதான் கருத்து. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? வந்து இப்போ எப்படி சொல்ல, யூடியூப் தான் நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. நம்ம பேசுற பேச்சுமோ நம்ம செயல் எல்லாத்தையும் யூடியூப் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே கார்பரேட் போது நம்ம பேசி ஏதாச்சும் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு வேலை கவர்மெண்ட் கைக்கு போச்சு அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு உனக்கு டிஎம்கே பிடிக்காது, சரி டிஎம்கே பத்தி ஒரு வீடியோ போடுற, அது ரீச் ஆகும்னு நினைக்கிறேன், ஸ்ட்ரைக் அடிச்சு சேனலே தூக்கிடுவானுங்க. அவங்க ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க, அந்த தப்பை பத்தி பேசலாம் நினைச்சாலும் அந்த வீடியோ வெளியே வராது, தூக்கிடுவாங்க. சோ இது கவர்மெண்ட் இருக்க போச்சுன்னா இது இன்னும் இதுவா போயிடும். அது கிட்டத்தட்ட எப்படி ஆயிரும் அப்படின்னா, சோசியல் மீடியா மாதிரியே இருக்காது. நமக்கு தேவையான, அதாவது கவர்மெண்ட் என்ன நினைக்குது அதை நமக்கு பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை திணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப எதுக்கு இந்த கேட்க என்ன பேசுறாருன்னா, இது இன்னும் நிறைய பேர் ஷேர் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை தடை பண்ணணும், இது எங்களோட உரிமை, நாங்க யாரை பத்தி என்ன வேணாலும் பேசுறோம், எங்களோட சோசியல் மீடியா எங்களோட உரிமை, இது எங்களுக்கு திரும்பி கொடுங்க அப்படின்னு அவரோட சொல்றாரு. நாங்களும் அதுதான் சொல்றோம். அப்ப எதுக்கு நான் சோசியல் மீடியா இருக்கோம்? தப்பான விஷயமே ஏகப்பட்ட மாதிரி இருக்கீங்க. ஆக்சுவலி ஸ்ட்ரைக் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அந்த அக்காவை தான் ஸ்ட்ரைக் பண்ணி தூக்கி இருக்கணும். நம்மளே தூக்குற பிரயோஜனமே இல்லைல்ல. மிஸ்டர் கேக்கு வந்து மிச்ச ஆளுங்க மாதிரி யூடியூப்லயோ
இல்லைன்னா யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஏகப்பட்ட வீடியோல போடுறது. அவருக்கு முழுக்க யூடியூப்ங்கிறது அவரோட வீடு. அவர் பார்த்து ரசிச்சு கட்டின வீடு. அந்த வீட்டுக்குள்ள திடீர்னு ஒருத்தர் பாமத்துக்கு போட்டே எப்ப இருக்கும் அந்த மாதிரி அவர் ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. அவங்க ஃபேமிலியா கஷ்டப்பட்டு அவங்களோட உழைப்பு, நான் இதே உழைப்பு தான் நானும் ஒரு நாள். அதனால அதை தாங்க முடியல. உனக்கு புரியுதா? காப்பி ஸ்ட்ரைக் எப்படி அடிப்பாங்க அப்படின்னா, இப்ப நீ வந்து மிஸ்டர் பீன் மாதிரி நடிக்கிற, அது உன்னோட உருவம், உன்னோட பாடி, நீ ஆடுற. சோ உன் வீடியோ நான் உள்ள போடுறேன். நான் வந்து உன் வீடியோ உள்ள போறேன், என்ன சொல்றேன், என்னோட வீடியோ என்னோட பர்மிஷனே இல்லாம ஜம்மு யூஸ் பண்ணிட்டாப்ல அப்படி எம்எல்ஏ காப்பி ஸ்ட்ரைக் அடிக்கிறேன். இது நியாயமான ஒண்ணு, சரியா? அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு எது கிளிப்புமே உள்ள இல்ல. அவங்களை பத்தி அந்த ஒரு 10 செகண்ட் பேசியிருப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு 10 செகண்ட் ஒரு நிமிஷம் பேசுனதுக்கு ஃபேக்கா ஒரு வீடியோ கிளிப் இந்த டியூரேஷன்ல என்னோட கிளிப் ஆட் பண்ணிருக்காங்கட்டு ஃபேக்கா உன்னை ரெக்வெஸ்ட் பண்ணி அது யூடியூப் அக்செப்ட் பண்ணிருப்பாரு. இல்ல புரியல. யூடியூப் அக்செப்ட் பண்ணி ஸ்ட்ரைக் அடிச்சுட்டாங்க. ஸ்ட்ரைக் அடிச்சு எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுமா? இப்போ ஒரு 1 மில்லியன் வியூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரைக் அடிச்சோம்னா அப்படியே 30-40 வியூஸ் கம்மியாயிரும். யூடியூப்ல வீடியோ போறதுலாம் உழைப்பு திருடி இல்ல. யூடியூப்ல வீடியோ போறதுலாம் அவன் காலை பிடிக்கணும், கையெடுத்து கும்பிடணும், கெஞ்சணும், ராப்பாக்கெல்லாம் வீடியோ எடுக்கணும், 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு ரத்தம் கைக்கு செத்துருவோம். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு யூடியூப்ல வீடியோ போறது. இல்ல இது வேற விஷயம் பண்ணோம்னா ஒண்ணுமே பண்ண. இப்ப நான் கடைசியில் இதுக்கப்புறம் ஒரு கண்டென்ட் என்ன பண்ணுவாங்க, அதை போட்டு ஆடிக்கிட்டா வீடியோ பண்ணும். அதுதானே நீங்க பாக்குறீங்க, அதுதானே லைக் வருது. நான் ஏன் மெனக்கெட்டு உட்காந்து பேசணும்? என்னோட தொண்டையை வத்தி நாங்க R&D பண்ணி ஒரு வீடியோ போட்டு பிரயோஜனமே இல்ல. நாங்க அந்த மாதிரி கிளாமரா பண்ணிட்டு போயிடும் ஒரு தாட் வருது. அதுக்கு தான் நீங்க வேற பூஸ்டப்பா பண்றீங்க, கிளாமருக்கு தான் பூஸ்டே பண்றீங்க. அடுத்து வர ஜென்ரேஷன் கண்டென்ட் கிரியேட்டரே இருக்க மாட்டாங்க. நல்ல கண்டென்ட் உருவாக்குங்க, நல்ல கண்டென்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டென்ட் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப இவனும் ஒரு இன்ஃபுளுன்சர் தான், சரியா? பட் எப்படி சொல்ல, இப்ப உன கூப்பிட்டு ஸ்கூல்ல போய் உன வந்து பேச சொல்றாங்க, என்ன பேசுவேன்? ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கூப்பிட்டு நீ போயிட்டு என்ன பேசுவேன் சொல்லு? பேசுவேன், நல்லா படிங்கப்பா, வாழ்க்கையில படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு வருவேன். உண்மைதான், அதுதான் உண்மை, அததான் சொல்லிட்டு வரும். எல்லாத்துக்கும் ஸ்கில் முக்கியம்னு சொல்லிட்டு வந்தா வேலைக்கே ஆகாது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இதுதான். தயவு செஞ்சு வரக்கூடிய காலங்கள்லயும் சரி, இப்ப இருக்கும் போதுமே சரி, கண்டென்ட் கிரியேட்டரை உருவாக்குங்க. இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டரை ஊக்குவீங்க. யாரையும் உட்காந்துட்டு தயவு செஞ்சு மட்டமான கண்டென்ட் கிரியேட்டரை உருவாக்காதீங்க. இன்ஃபுளுன்சரா ஒரு நல்ல ஒரு கேவலமான இன்ஃபுளுன்சர், கிளாமர் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஊமை குத்தி கொன்றுங்க. இல்ல வேணாம், இது மாதிரி ஒண்ணு நடந்துச்சுன்னா எங்களுக்கு வழியே இல்ல, இன்ஸ்டாகிராம் குவைட் பண்ணிட்டு போயிடணும். நீங்க அப்போ இதுக்கு அவங்க குழந்தைங்க கையில போனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரிஞ்சானதும் 18+ அடல்ட் தான் வரும். அதுதான் எங்களோட கருத்தா இருக்கும். போங்கப்பா, போய் பொழப்பு இருந்தா பாருங்க. தயவு செஞ்சு மிஸ்டர் கேக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மிஸ்டர் கேக்கு கண்டிப்பா தைரியமா பேசுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மிஸ்டர் கேக்குன்னு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.